ஹாய் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இப்போ காட்ட போகிறேன். அதாவது இப்போ நம்ம சேனலில் ஜிஎம் மசாலாஸில் நிறைய மசாலா இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போது சாம்பார் பொடி நம்மக்கிட்ட நிறையவே ஆர்டர் வந்துட்ருக்கோம். அதை கம்மியான பதத்தில் கம்மியான அளவில் எப்படி ஈஸியாக செய்கிறது, வீட்டுக்கு தேவைப்பட்டால் நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் எப்படி இந்த சாம்பார் பொடியை நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் இப்போது 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இது நாங்கள் எப்போயுமே நிறையா குவான்டிட்டியில் செய்வோம். இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால நாங்கள் அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டுக்காக கம்மியான அளவில், அதாவது இப்போ வீட்டுக்கு உபயோகப்படுற மாதிரி கம்மியான அளவில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுனால எல்லாமே இப்போ வித் மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு இப்போது துவரம்பருப்பு 100 கிராம், இதனுடைய அளவு 100 கிராம். இது நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தீயை ஸ்டவ் எப்பவுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இது செய்யணும். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா தீஞ்சிரும். தீஞ்சிடுச்சுன்னா அதனுடைய ஃப்ளேவர், அதனுடைய ஸ்மெல்லு நமக்கு வித்தியாசமாயிரும். அதனால் இந்த மாதிரி சரியான ஒரு பதத்தில் வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து 100 கிராம் உளுத்தம்பருப்பு அதே போல் பொன்னிறமாக நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து அதே 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ அதோட 100 கிராம் மிளகும் 100 கிராம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட 50 கிராம் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா நெக்ஸ்ட்டு சீரகம். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 125 கிராம். சீரகம் சீக்கிரமாக நமக்கு வறுபட்டுரும். அதனால் இதையுமே நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு, இது ஒரு 50 கிராம். நெக்ஸ்ட்டு புழுங்கல் அரிசி, அது ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, புழுங்கல் அரிசி தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. புழுங்கல் அரிசி, பச்சரிசி, இந்த ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாச்சும் போட்டுக்கலாம். இந்த அரிசியினுடைய அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம். இதையும் நல்லா செவக்க பொன்னிறமாக நெக்ஸ்ட்டு அதோட கடுகு போட்டுக்கலாம். கடுகு 50 கிராம். கடுகுனுடைய மெஷர்மெண்ட்டு குவான்டிட்டி 50 கிராம் போதும். கடுகுமே நமக்கு போட்டோன்னே சீக்கிரமாக படப்படன்னு வெடிஞ்சிரும். அதனால் இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 1/2 கிலோ மல்லி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மல்லி 1/2 கிலோ சேர்த்துருக்குறோம். மல்லியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சூடேறுற மாதிரி நம்ம வறுக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் தீஞ்சிரும். இந்த மல்லியை ரொம்பவும் தீச்சிடக்கூடாது. இது பாருங்கள், இப்படி கையில் சுட்டால் அப்பா சுடுது.
அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கைக்கு ஏற்ற சூடு இருந்தால் போதும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து 50 கிராம் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு நம்ம 3/4 கிலோ காஞ்ச மிளகா, இது வந்து மிளகா போட்டுக்கலாம். இந்த மிளகானுடைய அளவு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ. அந்த கல்லுப்போடு சேர்ந்து இந்த மிளகாவும் நல்லா வறுபடும். பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா வறுபடும் போது நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் கட்டி பெருங்காயம். இது வந்து கட்டி பெருங்காயம். இதை நான் வந்து ஒரு 50 கிராம் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் தான் சாம்பார் பொடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கும் சரி, டைஜஷனுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பெருங்காயம் தான் நம்ம ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த சாம்பார் பொடிக்கு 50 கிராம் போட்டால் போதும். கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா வறுத்து இதில் போட்டுக்கலாம். சாம்பார் பொடியில் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா காய வச்சுட்டு அரைக்கும் போது நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் பெங்களூரில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இதை வறுத்து தான் போடுற மாதிரி இருக்குது. வெயில் இருந்தாக்கா நானுமே காய வச்சுட்டு தான் போடுவேன். கருவேப்பிலை நல்லா வறுக்கிட்டு பார்த்திங்களா, நம்ம இப்போ எல்லா பொருளும் சேர்த்து எல்லாமே வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருவோம். ஏன்னா சூட்டோடு நம்ம கொண்டு போய் அரைக்கக்கூடாது. அதனால் இதை கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நம்ம மில்லில் அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்க போகும்பொழுது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு 20 கிராம் மஞ்சள். இதையும் நம்ம சேர்த்து இதனோட மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க இது அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய சாம்பார் பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் கொண்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வந்து இப்போ வந்து அது மில்லில் அரைச்சோடனே ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை நல்லா ஆற வச்சுருக்கிறேன். நல்லா இதை கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நாங்கள் இதை பேக் பண்ண போகிறோம். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்குது, ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள், நீங்களும் இதை பார்த்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை பக்குவமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் பேக்கெட் போட போகிறேன். பாருங்கள், நம்ம அரைச்ச சாம்பார் பொடி டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சாம்பார் பொடி போட்டு வச்ச சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. சப்போஸ் உங்களுக்கு செய்ய டைம் இல்லை அப்படின்னாக்கா இருக்கவே இருக்கும். நீங்கள் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் லிஸ்ட் ஆயிரும். வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.